தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரம் அருகே தனியார் பள்ளியை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மாணவ மாணவிகள் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைக்கிறார். ஜெயக்குமார், தற்போது தூத்துக்குடியில் அந்த தனியார் பள்ளியில எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கியிருக்கு, மாணவர்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்றாங்க? தூத்துக்குடியில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக இப்ப தூத்துக்குடி மாநகர பகுதியில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருந்தது. இந்த நிலையில அரையாண்டு தேர்வுகள் துவங்க இருந்த நிலையில் இன்று பள்ளிகள் துவங்கப்பட்டது. கடந்த 2 நாட்கள் விடுமுறை, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்கள் விடுமுறை, அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை. இன்று அரையாண்டு தேர்வுக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டது. இந்த நிலையில மில்லர்புரம் மற்றும் புஷ்பா நகர் இடையே ஒரு பிஎம்சி என சொல்லக்கூடிய தனியார் பள்ளி ஒன்று இருக்கிறது. அது 2 பள்ளிகள் இருக்கிறது. அங்க அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி என அங்க நடத்தி வருகிறார்கள். அந்த பள்ளிக்கு செல்லும் வழி முழுவதுமே சாலையில் முட்டிய அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் காலையிலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களை பெற்றோர்கள் விடுவதற்கு வரும்போது முழுமையாக தண்ணீர் இருந்ததால் வாகனங்களை ஊர்ந்து வந்தபடி பள்ளி வாயிலில் இறக்கி விட்டனர். பள்ளி வாயில் வரைக்கும் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில மாணவ மாணவிகள் சைக்கிளிலும் அந்த தண்ணீரில் வரக்கூடிய மிகவும் சிரமப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. பெரும்பான்மையான மாணவர்கள் தண்ணீரில் நனைந்தபடி முட்டி அளவில் தண்ணீரில் நடந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் காண முடிகிறது. இந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த பள்ளி நிர்வாகமும் முயற்சி செய்ய வேண்டும். மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளி மாணவ மாணவியரோட பெற்றோரோட கோரிக்கையா இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.